Hello everyone, Assalamualaikum. Welcome back to our channel Mickey Sisters. வந்த சமையல் போனா சொதப்பல். ஓகே, இன்னைக்கு மிக்கி சிஸ்டர்ல மீண்டும் வேற ஒரு புதுமையான ஒரு ரெசிபியோட வந்திருக்கோம். இது வந்து இன்ஸ்டாலையும் யூடியூப்லயும் பயங்கர வைரலான ரெசிபி தான் இது. So we are going to try that coin paratha. ஆமா, very simple and quick recipe தான் இது. அதுல பாயிலிங் வதக்கிங் அந்த மாதிரிலாம் வச்சு வதக்கிங் இல்லை பாயிலிங்னு கொஞ்சம் வேலை இருக்கா மட்டும் தான் மற்றபடி அதே இனிமே ரெடியாகவே பண்ணிட்டு வந்துட்டா, அதனால நமக்கு பெருசாக வேலை கிடையாது. ஆமாம், வெரி சிம்பிள் அண்ட் குயிக்கான ஒரு ரெசிபி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. எஸ் அஃப்கோர்ஸ். ஓகே ஓகே, ஸோ இந்த காயின் பராத்தா செய்யறதுக்கு வந்து சிம்பிளான ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த வெஜிடபிள்ஸ் இப்போ காட்டுறேன் பாருங்க. இந்த வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல, பொட்டேட்டோ, பீட்ரூட் அண்ட் கேரட், இதை வந்து வேக வச்சுட்டு வந்திருக்கா. இது வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நல்லா மசிச்சுக்கணும். அதான் இது நிறைய தெரியணுமே தான் வச்சிருந்தேன். ஓகே, பீட்ரூட் வேகலை சரியா, வெந்துச்சு, கலர் மாறிச்சு தெரியல. அந்த கேரட்டையும் பீட்ரூட்டையும் எல்லா வெஜ்ஜீஸும் உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு பெரிய சைஸ் ஆனியன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ இது கூட ஜீரகத்தூள் கொஞ்சம், இறையுமே நானே பண்ணுறேன் வேற லெவலில். உப்பு உடனே ஃபோனை தூக்கிட்டு வந்துடுவோம். அதே மாதிரி பண்ணுறது இப்போ தானே ஃபோனில் கட்டும்போது அழகாக இருக்கும். உப்பு கொஞ்சம், ஜீரகத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் இம்முட்டாலோ சொல்கிற அப்படி 1 டீஸ்பூன், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது வந்து கையிலேயே நம்ம பிசைஞ்சிக்கலாம். சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கல் எடுத்து வச்சுருக்கோம். இந்த சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம். எதுவுமே இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு டவ், பெரிய டவ்வாக எடுத்துக்கலாம். எஸ், இந்த மாதிரி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரொம்ப தின்னாதான் ஓரளவு ஊற்றிக்கலாம். ஏன்னா சட்டி வைக்கும்போது நமக்கு பிஞ்சு வரணும். அதான் துப்ஸு மேலே ஓகே, நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதில் மேலே போகலாம். ஸ்டஃபிங் வச்சு அழகாக ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். இதுதானே இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதை அப்படியே ரோல் பண்ணணும். ஆமாம், என்கிட்ட ஓப்பனிங் நல்லா இருக்கு, ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக வந்துருச்சு. ஓகே, காயின் காயினா எடு, அப்போதான் நான் நம்புவேன். நான் இவ்வளோ தூரம் எடுத்துட்டேன், போதாதா? ஓகே, கத்தி கொடு. நான் இதை கொடுக்குற ஸ்டூபிட் கேர்ள். கத்தி கேட்டால் தரலான்னு நினச்சேன். இப்போ இந்த பீஸ் அப்படி கட் பண்ணிக்கலாம். ஏய், என்னடி மாவு பீஸ் இருக்க கொலை கொலைன்னு? என்ன மிஸ்டேக் தெரியுமா? நீ ஈரக்கை வச்சு தொட்டது. நான் என்ன சொத வந்து ஈரக்கை வச்சு தொட்டாலே அது ஒட்டும். சரி, மாவு போய் இது டஸ்ட் பண்ணிக்கோ. கொடு. இப்போ இந்த மாதிரி சொதப்பும் போது நம்ம அனேஸ்வர ஓரம் இப்போ என்ன பண்ணலாம், இந்த மாதிரி தட்டிக்கணும். எடுக்கணும். ஏய், எடுத்துட்டேன் பாரு, வருது பாரு, இந்த பாரு வருது பாரு. தேவையில்லை, வேணுமே குளிய வச்சியா? ஓகே, இப்படிதாங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் இந்த மாதிரி எடுத்துடணும்.
இது மாதிரி தான் இருந்துச்சு. அம்மா வேணாமா? வேணாம். இந்த மாதிரி நம்ம வந்து சப்பையாக காயினாக தட்டிக்கலாம். OMG. OMG. புதுசாக காத்துட்டு வந்திருக்கா. ஓகே, இப்போ வந்து அழகா பார்த்தீங்கன்னா நான் வந்து காயினாக போட்டு வச்சுக்கேன். இனிமே என்னதான் மாவு வந்து கொலன்னு பசஞ்சிருந்தாலும் என்னுடைய டேலண்ட்டை வச்சு நான் வந்து அதை அழகா பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம சுட்டு எடுக்க போகிறோம். ஓகே, கை வச்சு தொட்டுட்டு இருந்தா அதெல்லாம் பிஹைண்ட் த சீன்ஸ்ல உங்களுக்கு பார்த்தா தெரியும். அது இல்லாம நான் பாராட்ட வர செஞ்சோம், நல்லா பாப்ப செஞ்சிருக்கேடின்னு. ஓகே, நவ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அழுக்கு கலையாச்சு. தவா வந்து ஹீட் ஆன உடனே காயின்ஸ் எல்லாம் காலையில தான் உருளைக்கிழங்கு செஞ்சேன். இதுல ஒரு கடை வச்சு இது இல்லைன்னா என்ன ஆகும்னு தெரியலையே. ஓகே, ஜோக்ஸ் அபார்ட். இப்போ வந்து இதை போட்டுடலாம். ஓகே, இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க. மீன் யாராவது எடுத்து போல எங்க வருது நான் எடுக்கிறது பாரு, என் கை ட்ரையாக இருக்கு. ஓகே ஓகே, இப்போ பரோட்டா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. காயின் பரோட்டா நல்லா ரெண்டு சைடுமே டோஸ்ட் ஆயிடுச்சு. பார்க்கலாமா? ஓகே, சூப்பர்ல. பாருங்க இங்க மேலே நல்லா ப்ரௌனாக வந்துருக்கு. வாவ், சூப்பர். ஓகே, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாமா? எஸ், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு பிளேட்ல இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே, சூப்பரான காயின் பரோட்டா ரெடி. பத்திரமா சாப்பிட்டு சுடு சுட இருக்குது. காயின் எல்லாம் அதான் சூடா இருக்கும். அது வந்து நான் எடுக்கல. நல்லா இருக்கு, நல்லா உள்ள சாஃப்டா உள்ள கிறிஸ்பா நல்லா இருக்குடி. தொட்டுக்கே தேவையில்ல, சூப்பரா இருக்கு. ஓ, செமையா சுடுது. எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? சூப்பர், ஈஸியாகவே செஞ்சுட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் பீட்ரூட் போடாம இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பீட்ரூட் போட்டு சொதப்பிட்டேன். பீட்ரூட் போடாம ஆலு சப்பாத்தி நிறைய செஞ்சிருக்கேன். பீட்ரூட்டோட அந்த ஃப்ளேவர் வந்து அது எனக்கு பிடிக்காதுன்றனால பிடிக்கலையா என்னன்னு எனக்கு தெரியல. ஓகே, சேர்த்துக்கலாமே. சரி, எனிவே பட் பீட்ரூட் போட்டு தான் நான் பார்த்தேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி நீங்க தாராளமா செய்யலாம். வெறும் பொட்டேட்டோ போட்டு கூட செய்யலாம், நல்லா தான் இருக்கும். ஓகே, அது ஆலு சப்பாத்தி, இது வந்து காயின் சப்பாத்தில எல்லாம் வெஜ்ஜீஸ். சரி, ஓகே, ஆஸ் யூ விஷ். நீங்க வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கேட்டால் பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம் தான் நான் சொல்லுவேன், ஏன்னா அப்படியாவது நம்ம அதை சேர்த்துக்கலாம்ல, அதனால. எனக்கு கேட்டால் வேணும் தான் சொல்வேன். சரி, ஓகே, சூப்பரான இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷோட உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் மிக்கி சிஸ்டர்ஸ். டாடா, பை.